என்ன சார் எப்போ பேஸ்மெண்ட் ஃபுல்லப் பண்ண வரீங்க? பண்ணணும் சார். கிராவல் பிரச்சனையா இருக்கு. கிராவல் கிடைக்கல. விலைவாசியும் கூட போயிடுச்சுங்கிறாங்க. அதனால யோசனை இல்லை. சீக்கிரம் முடிங்க. என்ன வீடே எந்திரிக்க மாட்டேங்குது? வீடு எந்திரிக்கணுமா? நமக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க மலம். முடிப்பா சார். மழை வர மாதிரி இருக்குது. அப்புறம் மழை காலமா ஆயிடுச்சுனாக்கா அப்படியே முடிஞ்சிடும். முடிப்பா சார். ஓகே ஒர்க் நல்லா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. என்னண்ணா இப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, நானும் வீடு கட்டணும். வீடு கட்டிட்டு இருக்காங்க. அப்படியா? யார் இன்ஜினியர் யார் வீட்டுக்காரன்னு தெரியல. அண்ணன் தான். யாரு தான் நிக்கிறாரு பாருங்க. சரி, அவரு தான். அவர் யாரு? நமக்கு இன்ஜினியர் தெரிஞ்சவர் தான். சரி, பக்கத்துல நிக்கிறவரு அவர் யாருன்னு தெரியல, வாங்க கேட்போம். வணக்கண்ணா. வணக்கம். வணக்கம் ஐயா. அண்ணா நம்ம அண்ணன் தான் இன்ஜினியர்ண்ணே. வணக்கம் வாங்க சார். சார் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரு. அப்படிங்களா? வணக்கம். வீடு ஒன்று கட்டணும். சரிங்க சார். அதான் எவ்வளவு ஏதாவும் தெரிஞ்சுட்டு போனாட்டு வந்து. சரி, நல்லா பண்ணுவா. வாங்க இந்த பிளான் பாத்துருங்க. ஆமாண்ணே. எத்தனை சவரம் வந்துருக்கீங்க? இது எவ்வளவு இடம்? இது என்ன 1000 ஸ்கொயர் ஃபீட். எவ்வளவுதாவது? கீழே எவ்வளவு? கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்ச ரூபா வரும். சரி, மேலன்னா? மேலன்னா என்ன ஒரு 5 ரூபா குறைஞ்சி வரும். 25 லட்சம். அப்படியா? பேஸ்மெண்ட்டுக்கு 30 லட்ச ரூபா வருமாண்ணே? இல்லப்பா, கீ வீடு 30 லட்ச ரூபா, ஆமா. மே வீடு 25 லட்ச ரூபா சொல்றாங்க. அப்படி சொல்றாரு? ஆமா. சரி. என்னன்னா மொத்தம் அவர் சொல்றது பார்த்தா கீழ் வீட்டு 30, மேல 25, 55 லட்ச ரூபா சொல்றாரு. ஆனா என்கிட்ட இருக்குது இப்ப 25 லட்ச ரூபா தான். அதனால சொல்லுங்க. இப்ப நீங்க கீழே கட்டுறதுக்கு 30 ஆகும், நீங்க மேல கட்டுறதுக்கு 25 ஆகும். நீங்க என்கிட்ட இப்போதைக்கு பணம் 25 ரூபா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேல கட்டி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் கீழே கட்டிக்கலாம். சார் நீ வாங்க சார். தம்பிகிட்ட சொல்லி ஒரு நல்ல தம்பிகிட்ட. ஓகே சரி, வரேன். தேங்க்யூ. என்ன உன்கிட்ட சொல்லி விடுறாங்க, ஒன்னும் தகவலே சொல்லல. அப்புறம் கூப்பிடுவாருண்ணே. என்ன சார் நல்ல கஸ்டமர் அமையது போல் இருக்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இல்ல சார், சித்திரை மாச வெயில் அப்படிதான் இருப்பாங்க. அது நம்ம ஒன்றும் கோச்சிக்க முடியாது. புரியுதா? நம்மள மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. பாத்துங்க, சீக்கிரம் முடிங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.